ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டியூட்டி கிளம்பியாச்சு இன்னைக்கு. சேம் வெயில். ஃபாதர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்ல. போயிட்டு மேக்ஸ் ஓகே கம். யா ஃபைன். குட் மார்னிங். குட் மார்னிங். மாறியா? குழப்பமில்லடா. மார்னிங் கிளம்பி ஒரு டவரில் வந்து இன்டர்காம் ஒர்க் ஆகலை. 14 ஃப்ளோரு 14 ஃப்ளோரு அது எதுலேயுமே ஒர்க் ஆகலை. நாங்கள் அதான் செக் பண்ணிகிட்ருக்கோம். கேபிள் இஷ்யூவாக இருந்துச்சு ஒரு சின்ன ஏரியாவில். அந்த கேபிள் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்டர்காம் செக் பண்ணணும். கேபிள் சேஞ்ச் பண்ணியாச்சு. ப்ளூ கலர் கேபிள் வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த கேபிள் வந்து இன்னும் இன்டர்காம் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அனலாக் சிஸ்டம் 1 by 1 செக் பண்ண முடியும். ஒவ்வொரு கேபிளாக செக் பண்ண முடியும். சில வீட்டில் ஆள் இருப்பாங்க, சில வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் ஒன்று ஒன்றா செக் பண்ணி எடுக்க டைம் ரொம்ப ஆயிடுச்சு. போரிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி போரிங் ஆகிடுச்சு வேலை. ஏன்னா அவ்வளோ ஸ்லோ ஆகிடுச்சு. ஏன்னா ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம் இல்லையா, அதனால் ரொம்ப ஸ்லோவாகவும் போச்சு. ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, அது ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சில டெலிஃபோன்ஸ்லாம் ஒர்க் ஆகலை. சில இன்டர்காம் டெலிஃபோன்ஸ்லாம் ஒர்க் ஆகலை. ஸோ அதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக முடியல. 5 ஃப்ளோர் செக் பண்ணியிருக்கு. இன்னும் 4 ஃப்ளோர் இருக்குது. 5 ஃப்ளோர் கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் 4 ஃப்ளோர் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. அது நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு பார்த்து செக் பண்ணி அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான். அது வேலையை முடித்தாலும் அப்படி வந்தாச்சு. ஒர்க் பண்ணுறது என் கூட ஒர்க் பண்ணுற ஃபகத் அண்டு மேக்ஸ் 2 பேர் தான் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்களே, அந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த இன்டர்காம் தான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இன்டர்காம் சைடு கம்ப்ளைண்ட் இல்லை, டிவைஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது, கேபிள் சைடு தான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் எங்கிட்ட தான். இதான் வந்து இன்டர்காமில் வந்து மேலே மொடியூல் சைடு அங்கே தான் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபகத் தான் செக் பண்ணுறாப்ப பார்த்திங்களா கேபிள் எப்படி கிடக்குன்னு. எல்லாமே பழைய கேபிள், புது கேபிள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து கிடக்கு. கேபிளை வந்து செக் பண்ண அவங்க லேபிள் பழைய இது பண்ண லேபிள் பண்ணாமல் வச்சுட்டாங்க. அதனால் கேபிள் சும்மா லேபிள் பண்ணாமல் கிடக்கனால எந்த கேபிள் எங்கே போகுதுன்னே தெரில. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் சரியாயிடுச்சு. அப்புறம் புது மொடியூல் வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த மொடியூல் வர ஒன்று கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஸோ புது மொடியூல் வாங்கிட்டு வந்து தான் செக் பண்ணுறோம். அதான் வச்சுருக்காங்க இல்லையா, ஃபகத் கையில் வச்சுருக்காரு இல்லையா, அதான் புது மொடியூல் செக் பண்ணோம். அப்போ டெலிஃபோனெல்லாம் ஒர்க் ஆகிடுச்சு. அது முடிஞ்சிச்சு. அப்படி ஈவினிங் ஆகிடுச்சு, கிளம்பியாச்சு. 5 ஃப்ளோர் பார்த்துட்டோம். லிஃப்ட்டில் ஏறி கிளம்பி வீட்டுக்கு வர வேண்டியதான். அதான் ஃபகத் சொன்னாங்களா, லேட் ஆகிடுச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு. 5:30 ஆகிடுச்சு கிளம்பும்போது. 5:30 கிளம்பி லிஃப்ட்டு அமுக்கிறோம். லிஃப்ட்டு வருது வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நிற்க வச்சுருந்தோம். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஸ்டெப்பு இல்லை, இறங்கி போகலாம். சரி, மெட்டீரியல் இருந்தனால வெயிட் லிஃப்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் லிஃப்ட்டு வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. லிஃப்ட்டில் ஏறி அப்புறம் கிளம்பியாச்சு. அங்கே ஃபகது மேக்ஸ் வேறு கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 2 தான் மேலே நின்றோம், நானும் ஃபகதும். மேக்ஸ் வெளில நின்றுருந்தாப்புல. நான் லிஃப்ட் பார்த்துட்டு வெயிட் பண்ணி நின்று டைம் ஆகிடுச்சு. அதுவே 10 நிமிஷம் போயிடுச்சு லிஃப்ட்லே. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நிற்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுன்னு போகிறதுக்கு 2 செகண்டு 3 செகண்ட் ஆகிடும். இப்படி தான் டைம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. கீழே இறங்கி போயிட்டு அப்புறம் டைரெக்டாக கிளம்பிட்டோம். அங்கே எங்கேயுமே நிற்கலை. வண்டி எடுத்தோம். அப்படி டைரெக்டாகவே வண்டி வெளில நிற்கலையே, ஒயிட் கலர் ரெடியாகவே வச்சுருந்தோம். வண்டி எடுத்து கிளம்பி இது வந்து போத வழி தான். அப்படி வீட்டுக்கு போகிற வழி சைட்டில் இருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக கார்னிஸ் ஏரியா சைட்டில் இருந்து நேராக கிளம்பி ஃபஸ்ட்டு ஃபகதை மேக்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி என்னை ட்ராப் பண்ணிவிட்டு ஃபகது வண்டியை கொண்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. பக்கத்தில் ஃபகதும் நானும் பக்கத்தில் தான் வீடு ரூம் இருக்கிறனால எல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபகது வந்து ரூம் போயிடுவான். நாளைக்கு என்ன பண்ணணுன்னா 4 ஃப்ளோர் இருக்குது. நாளைக்கு வந்து 4 ஃப்ளோர் செக் பண்ணணும். கேபிளும் செக் பண்ணணும். மேலே எக்ஸ்ட்ரா ஒரு முடிவில் வேறு இருக்குது. அந்த முடிவில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியல. அதையும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் ஆஃபீஸுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கா, கேபிள் டோட்டலி சேஞ்ச் ஆகணுமா அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஓகே சொன்னாங்கன்னா சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான்.